இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்மளோட இமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு இமெயில் அட்ரஸை எப்படி வந்து ஆட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து இமெயில் அட்ரஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்டே அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு வந்திருக்கும். அதில் சைடில் சின்ன ஆரோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து மொபைல் நம்பர் மெயிலாம் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மெயில் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த மெயிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா என்டர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கீழே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஜிமெயில் பாக்ஸில் அந்த மெயிலில் போய் செக் பண்ணிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். அந்த கோடை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மெயில் பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு மெயில் அட்ரஸை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.